பின்னாடி போங்க, பின்னாடி போயிடுங்க. சத்திய கீழ போடு, சத்திய கீழ போடு. விடாத அவள. புடி அவள. புடி. புடி அவள. ஏய், கதவு தர. புடி அவள. ஏய், கதவு தர. நில்றி. வரக்க போறியா இல்லையா? ஏய், கதவு தர. ஏய், அடிக்கிறியா? ஏய், 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 விடாத. ஷாலினியா? ஷாலினி உயிரோட இருக்காளா? ஆமாமா, ஷாலினி உயிரோட தான் இருக்கா. நான் அவளை மார்க்கெட்ல தான் பார்த்தேன். ஜெயில இருந்து அவளை விடுதலை பண்ணிட்டதா சொன்னா. உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு வேற சொன்னா. ஆனா மாம், அவகிட்ட நான் ரொம்ப ரூடா பேசிட்டேன். அவகிட்ட இனிமே இந்த குடும்பத்துக்கு நீ தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன். அம்மா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. பத்மாவதி பெரியம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லட்டுமா வேணாமா? ஐயோ மேக்ஸ், மூளை கிட்ட போச்சா உனக்கு? உங்க பெரியம்மா ஷீரடிக்கு போயிருக்காங்க தெரியும்ல, செத்து போன தம் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக. ஆனா மாம், ஷாலினி உயிரோட இருக்கா. Who says? இந்த வேர்ல்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அவ செத்து போயிட்டா. செத்தவளாவே இருந்துட்டு போட்டோம். அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. தேவா, மறந்துடு. நீ ஷாலினியை சந்திச்ச விஷயத்தையே மறந்துடு. நல்ல வேளை நீ இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாம நேரா என்கிட்ட கொண்டு வந்து சொல்லிருக்க. அந்த ஷாலினி ஆரம்பத்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் பேட் லக்ஸாவே இருந்திருக்கா. நாம எப்போ ஒரு நல்லது செய்ய போனாலும் அதுல ஒரு தடங்கலாவே அவ வந்து நிப்பா. ஏன் சந்தோஷோட வாழ்க்கையும் அந்த ஷாலினியால தான் பாழா போச்சு. அந்த ஷாலினியால தான் இன்னைக்கு நாம இப்படி ஒரு வீட்டுக்குள்ள வாழ வேண்டியதாயிடுச்சு. அவ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் காம்ப்ளிகேட்ஸ் பண்ணிட்டா. பட் அட்லீஸ்ட் மாம், நம்ம எல்லாரும் ஒன்னாவது இருக்கோமே. ஆனா ஷாலினி கிட்ட யாரும் இல்லமா. அவ எங்க போவா, யார்கிட்ட போவா? அம்மா, அவ திரும்ப வந்துட்டானா? ஷாலினியை மறுபடியும் ரவி ஏத்துப்பாந்தாமா என் மனசுக்கு படுது. அதுக்கப்புறம் சுச்சுவேஷனும் பழையபடி மாறிடுமா. அது மட்டும் இல்லாம ஷாலினி என்னோட அக்காமா. பெரியப்பாவுக்கு அவ பொண்ணு. பெரியப்பா நமக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருப்பாரு. So what's? தேவா, நீ வீட்ல இருக்கிற யார்கிட்டயுமே ஷாலினிய பத்தி எதுவும் சொல்லவே கூடாது. ஷாலினிய நம்ம எல்லாரும் மொத்தமா மறந்து போயிட்டோம். நம்ம எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் அவ செத்துட்டா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் உண்மையாவே இருக்கட்டும். புரிஞ்சுதா? இந்தா, இது உன் எதிர்காலத்தோட போன்ஸ். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்து போயிடு. ஷாலினிஸ் உன் அக்கான்றத மறந்துரு. தயவு செஞ்சு இனிமே உன்னோட இந்த ஃபியூச்சர்ஸ் மேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. தேவா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பணக்கார பொண்ணு உன்னை விரும்ப ஆரம்பிச்சிருக்கா. இந்த வாய்ப்பை கை நழுவ விட்டுடாதடா. கம் ஆன் நவ், அவகிட்ட பேசு. கம் ஆன். ஹலோ. ஹாய் தேவா, ஹவ் யூ? சரி, நாளைக்கு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். உன்னோட ஃபேமிலி வந்து பார்க்கணும்ல. சும்மா பாக்குறது மட்டும் இல்ல, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். கெஸ் வாட்? நான் அந்த Dress வாங்கிட்டேன். உனக்கு அந்த ஃபேஷன் ஸ்டோர் ஞாபகம் இருக்கா? ஒரு Dress பிடிச்சிருக்குன்னு சொன்னனே அது. எங்க அண்ணன் கிட்ட Dress வாங்கணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். உடனே அண்ணா அவரோட கிரெடிட் கார்டை என்கிட்ட கொடுத்து என்ன வேணா வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அதுக்கான மேட்சிங் ஆக்சசரிஸ், ஷூஸ் எல்லாமே வாங்கிட்டேன். உங்க அண்ணா உண்மையிலே ரொம்ப கூல் தான். கூல் தானே? கிரேட். ஒன்னு தெரியுமா, இந்த Dress போட்டுக்கிட்டா நான் ரொம்ப அழகா தெரிவேன். ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு நீ என்ன விட ரொம்ப அழகா தெரியணும். So you better dress well, okay? நீ என்னோட மாம் டாட இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்க அண்ணனை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவரு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. I know. அப்ப கண்டிப்பா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். He is very smart, you know. அவர்கிட்ட பேசி ஜெயிக்கிறது நிஜமா ரொம்ப பெரிய சாதனை. அவர்கிட்ட யாரு பேசினாலும் பேச்ச அப்படியே மாத்தி விட்டுருவாரு. சோ எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன பேச வந்தோன்றதே மறந்துடுவாங்க. எங்க அண்ணன் உன் விஷயத்துல அப்படி எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். சோ ப்ளீஸ் எச்சரிக்கையா இரு, ஓகே? Don't worry about that. உங்க அண்ணனை நான் ஹேண்டில் பண்றேன். அது போய் என்னோட வழியில. By the way, நாளைக்கு கரெக்ட் டைம்க்கு உங்க வீட்டுக்கு வரேன். So relax. Oh Deva, I'm really excited. நாளைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரி தேவா, I'm getting late. நான் இப்போ பார்ட்டிக்கு போகணும், அதுக்கு ரெடி ஆகணும். So I call you later, okay? Bye. Bye. தேவா, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். That you are meeting such rich girls. இது பாரு, இந்த பொண்ணு மட்டும் நீ மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த பொண்ணு மூலமா நமக்கு நம்ம நல்ல காலம் திரும்பி வரலாம்.
ரித்திகா, நீயும் ஆர்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்ஃபெக்டா தான் இருக்கீங்க. 2 பேருமே ட்ரூ கம்பேனியன். இது வரைக்கும் ஆர்பி உன்னை ஏத்துக்கலனா சத்தியமா அதுக்கான காரணம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. ரவி தன்னுடைய எக்ஸ் வைஃபை பத்தி யார்கிட்டயும் பேச விரும்ப மாட்டான். ரவி இன்னும் பழைய உறவை மறக்கவே இல்ல. அப்புறம் எப்படி புது உறவை ஏத்துக்குவான்? ஆர்வியோட எக்ஸ் வைஃப் இப்ப இந்த உலகத்துல இல்ல. அவ இறந்து போயிட்டா. ஐயோ, ஷாலினி அக்கா இறந்து போயிட்டு தான் நினைக்கிறாங்களே. அவங்க உயிரோட தானே இருக்காங்க. எக்ஸ் வைஃப் உயிரோடவே இல்ல அப்படின்னா இது நல்ல வாய்ப்பு தானே. இப்ப ஆர்வி தன்னோட பழைய வாழ்க்கையை மறந்துட்டு உன் கூட புது வாழ்க்கையில முன்னேறணும். இங்க டிவோர்ஸ் பத்தின பிரச்சனையே இல்லல்ல. சோ வேற என்னதான் ப்ராப்ளம்? சேகர், எனக்கு ப்ராப்ளம் லீகலா இல்ல. ப்ராப்ளம் ரவி கிட்ட தான் இருக்கு. ரவியோட மனசுல அவனோட எக்ஸ் வைஃப் தான் இருக்கா. அவளை மறக்கவே முடியல. ஓ, அப்போ இது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதுக்காக தான் நீ இங்க என்ன கூப்பிட்டிருக்க. நாட் as a lawyer, as a friend, right? ரித்திகா, இந்த மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. கோர்ட்ல வர பிரச்சனை விட ஏடாகுடமானது. அதை விட பயங்கரமா இழுத்தடிக்கும். சில நேரங்கள்ல இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சேகர், ஐ நோ இந்த விஷயம் மனசுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் நீ தோத்து போகவே மாட்ட. just do some magic. ஓகே, ஐ வில் டாக் டு ஆர்பி. மேன் டு மேனா பேச போறேன். ஓகே சேகர், என்ன இந்த நேரத்துல? என்ன என்கிட்ட ஏதோ மேன் டு மேன் பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்த? மேன் டு மேன் பேசணும்னா அப்ப நாம தனியா தானே பேசி ஆகணும். வா. ஷாலினி அக்கா உயிரோட இருக்கிற விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லலாமா? இல்ல வேண்டாம், இப்ப சூழ்நிலை சரியில்லை, நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம். ஹேய், நீ பாட்டுக்கு இங்க நின்னுகிட்டு எதுக்காக இப்படி தலையாட்டிக்கிட்டு இருக்க? இல்ல, அது வந்து விருந்தாளி வந்திருக்கார்ல, உள்ள போ. சாப்பிட ஏதாவது கொண்டு வா, போ. வாட் இஸ் ராங் வித் யூ ஆர்பி? உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீ எப்படி ஸ்மார்ட்டாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கியோ அதே மாதிரி பர்சனல் லைஃப்லயும் இருப்பேன்னு நினைச்சேன். பட் நீ என்னடானா டூ மச் எமோஷனலா இருக்க. ஐ மீன், வாழ்க்கையில எமோஷன்ஸ் தேவைதான். ஆனா மொத்த வாழ்க்கையையும் ஒரு பொண்ணுக்காகவே தியாகம் பண்ணுவியா? கம் ஆன். இப்ப ரித்திகா உன்னோட லைஃப்ல இருக்கா. அதுக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட எக்ஸ் ஒய்ஃபோட கேஸ இப்பவே க்ளோஸ் பண்ணிடு. இப்ப ரித்திகாக்கு உன் பேரை மட்டும்தான் கொடுத்திருக்க. அவளுக்கு அன்பையும் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். அண்ட் உன்னோட எக்ஸ் ஒய்ஃபை மறக்க முடியாத அளவுக்கு உனக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? நான் இப்ப இத பத்தி எதுவும் பேசுறதா இல்ல. ரவி அண்ணனுக்கு ஷாலினி உயிரோட இருக்கிற விஷயம் தெரியாது. என்ன முடிவெடுக்க போறாரோன்னு தெரியலையே. அவங்க என்ன பேசிக்கிறாங்க? எதுக்கும் போய் கேக்குறேன். சாரி டியூட், உன்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி பேசுறதுக்கு நானும் ஆசைப்பட்டதான். பட் ரித்திகா இஸ் மை ஃப்ரெண்ட். அப்படி பார்த்தா நீ எனக்கு ஃப்ரெண்ட் தான். ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா வேற யார் தான் பண்ணுவா சொல்லு? லவ்ங்கிறது ஒரு ஸ்டூபிட் எமோஷன். ஐ மீன், காதலிக்கலாம், ஆனா அதே காதலுக்காக நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க கூடாது. ஆர்வி, ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளும் ஒன்ன மாதிரி தான், காதல் பைத்தியம். அந்த பொண்ணு காதலுக்காக தன்னோட உயிரியை விட போயிட்டா. அவளுக்கு காதலிச்சவன் கிடைக்கலையா, அதுக்காக தன்னோட குடும்பத்தையே விட்டுட்டு போக தயாராயிட்டா. What a waste of life. Don't mind. நிஜமா உன்னையும் பர்டிகுலரா அந்த பொண்ணையும் மியூசியம்ல கொண்டு போய் தான் வைக்கணும். 2 பேருமே சரியான ஆன்டிக் பீஸ். இத பாரு பாஸ், இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாமே சினிமால மட்டும்தான் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையில அதே மாதிரி நடந்தா உன் வாழ்க்கையில கடைசியில எதுவுமே இல்லாம போயிடும். as a friend உனக்காக ஒரு அட்வைஸ் கொடுக்கறேன். உன்னோட எக்ஸ் வைஃப் முடிஞ்சு போன கடந்த காலம், ரித்திகா உன்னோட நிகழ்காலம்.
பட் உன்னோட எதிர்காலம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ரித்திகாவை கல்யாணம் பண்ணிக்கோ. லீகலா உன்னோட மனைவியா ஏத்துக்கிட்டு உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பூர்த்தி பண்ண. இந்த மாலா எங்க போனா? இதோ அடுப்ப பத்த வைக்காமலே டீ போடுறாளா? நான் ரித்திகா விஷயத்துல என் கடமையில எந்த குறையும் வைக்கல. ஆனா என்னால் அவளை காதலிக்க முடியாது. ஆர்வி, ரித்திகா! ரவி, என்னாச்சுப்பா? உன் கவனம் எங்க இருக்கு? ஸ்மெல் வேற தெரியல உனக்கு? ஐயோ, என்ன இந்த கேஸை யாரும் ஆன் பண்ணி வச்சுட்டு போனது? எல்லாம் இந்த மாலாவோட வேலைதான். இன்னைக்கு உன்னால இந்த வீடே வெடிச்சு செதறி இருக்கும். ரவி மட்டும் இல்லன்னா ரித்திகாவோட நிலைமை. ஐயோ, உனக்கு அடி எதுவும் படல இல்லமா? டோன்ட் வரி அத்தை, ஐ அம் ஃபைன். ரவி எனக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திட்டாரு. ஆனா ஒருவேளை ரவி இல்லனா? அப்படி எல்லாம் பேசாத. முதல்ல ஒரு ரூமுக்கு போலாம் வா. அங்க போய் ரெஸ்ட் எடு. சரியா? ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். வா ரித்திகா, வழியில நிக்காத, தள்ளு. ஆண்டி, ஆண்டி உங்க கீ. அட, தேங்க்யூ. ஓகே, நான் கிளம்புறேன். என்னாச்சுமா? இரு, ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப இருட்டிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ராத்திரிக்கு இங்கேயே இருந்துறேன். இல்ல, இட்ஸ் ஓகே ஆண்டி, நான் போய்க்கிறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலனா அந்த ரவுடி பசங்க என்ன கத்தியில குத்தி கொலையே பண்ணிருப்பாங்கல்ல. நீ இன்னைக்கு என்னோட உயிரையே காப்பாத்திருக்கேல்ல. அப்படிப்பட்ட ஒண்ணு இந்த ராத்திரியில நான் உன்னை தனியா வெளியில போக விடுவேனா? அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட ஹஸ்பண்ட் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் நாளைக்கு தான் வருவாரு. அப்புறம் என்னோட பையன் அவன் பார்ட்டிக்கு போயிருக்கான். சோ அவனும் லேட்டா தான் வருவான். அப்புறம் இன்னொரு விஷயம், இது எங்களோட ரெகுலர் வீடு கிடையாது. நாங்கெல்லாம் மும்பைல தான் இருக்கோம். எங்க வீட்டை நாங்க ரினோவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அதனால நாங்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கலாம்னு இங்க வந்திருக்கோம். ஆனா எனக்கு இந்த வீடு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. சோ இத நீ அட்வைஸா எடுத்துக்க வேண்டாம், ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துக்கோ ப்ளீஸ். இன்னைக்கு இங்கேயே தங்கிட. இல்லாட்டி நான் எப்படியோ. இப்பதானே கார்ல வரும்போது சொன்னேன் உனக்கு தங்கறதுக்கு வேற எதுவும் இடம் இல்லன்னு. உனக்கு தங்கறதுக்கு நல்ல இடம் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்லயே இருந்துக்கோயே ப்ளீஸ். அச்சச்சோ, கரண்ட் போயிடுச்சா? இந்த ஊருக்கு வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் கரண்ட் போகவே போகாது. ஆனா இங்க கரண்ட் எப்ப போகுது எப்ப வருது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. கேண்டில்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆண்டி? அது அந்த டிராயர் இருக்குல்ல, அதுல இருக்கு. இரு, நான் எடுத்துட்டு வரேன். இட்ஸ் ஓகே, நீங்க இங்கே இருங்க, நான் போய் கொண்டு வரேன். ஓகே. யாரு யாரு தங்க? திருடா, வீட்டு கொள்ளடிக்க வந்திருக்க. தற்கொலை பாட்டி நீயா? நீயா? Your skin secret? பாடிக்கு யோகா, ஸ்கின்னுக்கு மெடிமிக்ஸ்.
மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மெடிமிக்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வராம பிரிவென்ட் பண்ணும். தூய தேங்காய் எண்ணெயுடன் 18 மூலிகைகள் கொண்ட மெடிமிக்ஸ் ஹேண்ட்மேட் சோப். தேங்க் காட் கரண்ட் வந்துடுச்சு. நீ அட எப்படி ஷேகர், உனக்கு இவ்வளவு தெரியுமாப்பா? அன்பார்ச்சுனேட்லி தெரியும். அன்பார்ச்சுனேட்லியா? அன்பார்ச்சுனேட்லி இந்த பொண்ணால தான் இன்னைக்கு நான் உயிரோட உன் முன்னாடி நிக்கிறேன். வாட்? எஸ், என் உயிரை காப்பாத்திருக்கா. நான் தெளிவாவே சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரும்போது சில திருட்டு பசங்க என்னோட ஹேண்ட்பேக் என்கிட்ட இருந்து பறிக்க நினைச்சாங்க. நான் கொடுக்க முடியாதுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்க உடனே கத்திய காட்டினாங்க. அப்புறம் ரொம்ப தைரியமா ஷாலினி வந்து அவங்களெல்லாம் அடிச்சு விரட்டிட்டு என்ன காப்பாத்தினா. ரியலி? குட், வெரி குட். என்னோட மதர் இந்தியாவுக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற இந்த பொண்ணு ஒரு கொலைகாரின்னு தெரியாது. கோல்டு பிளட்டட் மர்டரர். ஆபத்து ரவுடிங்களால இல்ல, இந்த பொண்ணாலதான் வரப்போகுது. மாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்டா. நான் முதல்ல ஷாலினிக்கு அவ தங்க போற ரூம காட்டிடுறேன். அவ ரெஸ்ட் எடுக்கணும்ல. வா ஷாலினி. மாம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் ரைட் நவ். என்கிட்ட பேசணுமா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டா? எஸ் மேடம். ஆனா பொதுவா என்கிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு உனக்கு டைமே இருக்காதேப்பா. இன்னைக்கு திடீர்னு என்ன சூரியன் வேற பக்கம் உதிச்சிருச்சா? என்கிட்ட பேச வந்துட்டேன். அம்மா, நான் விளையாடுற மூட்ல இல்ல, புரிஞ்சுக்கங்க. நானும் இல்லப்பா. நான் முதல்ல ஷாலினிய போய் அவ தங்க போற ரூம காட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலாமா வேண்டாமா நான் யோசிச்சு முடிவு பண்றேன். சரிங்களா வக்கீல் சார்? நீ வா ஷாலினி. மாம், ஐ அப்ஜெக்ட். ஓவர் ரூல்ட். ஏன்னா இந்த கேஸ நான் தள்ளுபடி பண்ணிட்டேன். வா ஷாலினி. கொலைகாரே கூடவே கூட்டிட்டு போறாங்களே. வக்கீலா இருந்துகிட்டு ஒண்ணும் பண்ண முடியல. எங்க அம்மா இருக்காங்கல்ல, யார பார்த்தாலும் மதர் இந்தியாவா மாறிடுறது. அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவ சாதாரண பொண்ணு கிடையாது, அவ ஒரு பயங்கரமான கேடி. ஷேகர், நான் தூங்க போறேன். உனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமாப்பா? அதான் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயோ மாம், உங்களுக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வாங்கம்மா, வாங்க. ஐயோ, உனக்கு என்னடா ஆச்சு? இங்க பாருங்கம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க வீட்டுக்கு யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? அவ ஒரு கொலைகாரி. என்ன பாத்தீங்களா? பெத்த பொண்ணை நம்ப மாட்டீங்க. எனக்கு தெரியும். ஐ மீன், அவளை நான் தான் காப்பாத்தினேன். அவ ஒரு தூக்கு தண்டனை கைதியா இருந்தவ. அப்ப நீதான் அவ கேஸ்ல ஆஜரானியா? அப்ப கண்டிப்பா நீ கேஸ்ல ஜெயிச்சிருப்ப. ஏன்னா இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் நீ தோத்தது இல்லல. உண்மைதான் மாம், ஐ அம் அன்பீட்டபிள். என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அப்புறம் எப்படி அவ கொலைகாரியா இருக்க முடியும்? அவ கொலைகாரியா இருந்திருந்தா நீ ஏன் தூக்கு தண்டனையில இருந்து அவளை காப்பாத்துனே? அது ஓ நோ, ஒரு பொண்ணு கூட டேட் பண்றதுக்காக இந்த கேஸ நான் ஜெயிச்சேன்னு எப்படி எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன்? மாம், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவ ஒரு கொலைகாரி இல்லன்றதுக்காக அவளை காப்பாத்தல. அவ ஒரு கொலைகாரின்றதுனால தான் அவளை காப்பாத்தினேன். ஐ மீன் இல்ல. என்னடா நீ ஒண்ணு குடிச்சிட்டு வரல? இல்ல மாம். அப்புறம் ஏன்டா இப்படி கண்டபடி உளர்ற? அவ கொலைகாரிங்கிற இல்லங்கிற? ஏன் புள்ள எதுக்காக தேவையில்லாம ஒரு கொலைகாரியை காப்பாத்த போறான் சொல்லு? அதுவும் இல்லாம யாரோ சொன்ன கதையை கேட்டுட்டு நான் ஒன்னும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலையே. அவ எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அவ ஒரு கொலைகாரியா இருந்திருந்தா அந்த திருடனுங்க கிட்ட இருந்து ஏன் என்ன காப்பாத்தணும்? அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்ச பொண்ணு நிச்சயமா ஒருத்தர் உயிரை எடுத்திருக்க மாட்டா. எனக்கு என்னமோ அவளை பத்தி யாரோ உனக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவ குற்றவாளியாவே இருந்தாலும் அவ பாஸ்ட பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அவளை இன்னைக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவ என் உயிரை காப்பாத்திருக்கா. என்னவோ என் மனசு சொல்லுது ஷேகர், ஷாலினி நிச்சயமா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுதான். அடுத்தவங்க கஷ்டப்படுறத நிச்சயமா அவளால பாக்க முடியாது. சரி, இதோட இந்த பேச்சை விட்டுடலாம். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே? இங்க பாரு, ராத்திரிலாம் போன் பேசிட்டு இருக்காத, கண்ட கண்ட பொண்ணுங்களோட சாட்டிங் பண்ணிட்டு இருக்காத. குட் நைட். மாம், அது வந்து ஒரு பொம்பளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். என்னோட மதர் இந்தியாவை பத்தியும் புரியல, அந்த கொலைகாரி ஷாலினியை பத்தியும் புரிஞ்சுக்க முடியல. ஃபர்ஸ்ட் வேற யாரையோ கொலை பண்ண நினைச்சா, அப்புறம் தற்கொலைக்கு ட்ரை பண்ணா. என்ன சமையல்? சுட சுட பூரி, அதோட கொஞ்சம்
என்னோட வெற்றி, என்னோட சந்தோஷம், இது எல்லாத்துக்கும் என் மனைவி தான் காரணம். நான் அவளை உயிருக்கு உயிரை விரும்புறேன். என்ன மட்டும் இல்ல, அவன் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன். அதனால இந்த அவார்ட் நியாயமா போய் சேர வேண்டியது என்னோட மனைவிக்கு தான். நான் உன்னை காணும் நேரம் என்னமோ ஆகிறேன். ஏதேதோ ஆசைகள் என்னுள் உன்னாலே தோன்றுதே. நீ பேசும் வார்த்தை கூட பனித்துளியாய் மாறுமே. என் உயிரே, என் உயிரே, என்னை விலகி விலகி செல்லாதே. உயிரே, என்னை பிரியாதே, உன்னால் நான் வாழ்கிறேன். உயிரே, என்னை பிரியாதே, உன்னால் நான் வாழ்கிறேன். கனவே நீ கலையாதே, உன்னால் நான் வாழ்கிறேன். உயிரே, என்னை பிரியாதே, உன்னால் நான் வாழ்கிறேன். விழிகளை மூடி